வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து நம் நிகழ்ச்சி மூலமாக அரக்கோணம் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் குறித்து கலந்து ஆலோசித்து வருகிறோம். மொத்தம் 24 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதில் 11 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு தற்போது 13 பேர் களத்தில் உள்ளனர். இது களத்தில் உள்ள 13 பேரில் யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மோசஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 24 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 11 வேட்புமனுக்கள், அதாவது டம்மி கேண்டிடேட் இல்லை இவங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டு இப்போ 13 பேர் களத்தில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் தேசிய கட்சி மாநில கட்சிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா 6 பேர் பார்த்தீங்கன்னா சுயேட்சைகளாக போட்டியிடுறாங்க. இதில் எப்படி இருக்கும்னு நீங்கள் போட்டின்றதை எதிர்பார்க்குறீங்க சார்? அதான் இது தேசிய கட்சிகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 சொன்னீங்க. அது குறிப்பாக 4 முறை போட்டி தான் தமிழகத்தில் முழுசாக ஒரு 4 முனை போட்டி தான் தற்போது நிறுவுறது. எதுனா ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி, அப்புறமா நாம் தமிழர் கட்சி, இப்போ இருக்கிற தாவைக்கா விஜய் கட்சி. ஸோ இந்த 4 பேருக்கான கூட்டணியில் இருக்கிற இந்த ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த 4 முனை போட்டி தான் நம்ம சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் பொறுத்த வரைக்கும் அதாவது என்டிஏவா அல்லது திமுக கூட்டணியா என்பதுதான் போட்டி பெரிதாக நிலவுகிறது. காரணம் என்னன்னா, அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அது வாக்கு சதவீதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தவிர மற்றபடி அவங்க போட்டி களத்தில் வெற்றியா தோல்வி அதில் வரமாட்டாங்க, தீர்மானிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. அது தாவேக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எழுச்சி பெறலை தான் சொல்லலாம். இன்னும் எழுச்சி பெறவில்லை. ஸோ அவங்களும் வாக்கு வாங்குவாங்க. ஸோ ஆனால் வெற்றி தோல்விக்கான ஒரு கணக்குக்கு அவங்க வர முடியாது. ஸோ 2 பக்கம் தான் நம்ம பார்க்கணும். இந்த 2 பக்கம் தான் ஒரு போட்டியாக நிலவும். இவர்கிட்ட தான் 2 வேட்பாளர் தான் வெற்றியா தோல்வின்னு நிர்ணயிக்க போகிறாங்க. இது 2 இதில் யாராவது நிலவாங்க. ஸோ இந்த ஒரு பயணத்தில் அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலவரம், தற்போது நிலவரம் இதுதான். சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கேக்கும் திமுக கூட்டணியான விடுதலை சிறுத்தைக்கும் நடுவில் தான் போட்டி அப்படின்றீங்க. இந்த களத்தில் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் இந்த களத்தில் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்றது எதிர்பார்க்குறீங்க? குறிப்பாக அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடந்த 2006 தற்போது இருக்கிற வேட்பாளர் சு ரவி அவர்கள் ஏடிஎம்கே இரட்டை இலட்சண சிம்பிளில் நின்னார். அப்போது பார்த்தீங்கன்னா ஜெகன்மூர்த்தி 2006 திமுக கூட்டணியில் அவர் நின்னார். அப்போது பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தை தான் நின்னார் ஜெகன்மூர்த்தி அவர்கள், புரட்சி பாரதம். அப்போது அவர் ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றார். அப்போ ஃபஸ்ட்டு தோல்வி முதல் கட்ட வேட்பாளர் ரவி அவர்கள் தோற்று விட்டார், இரட்டையில தோல்வி அடைஞ்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2011 தேர்தலில் விசிகா கிட்ட கொடுத்தாங்க. விசிகாவுக்கும் அதே சு ரவி அவர்கள் இந்த வரை நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு சொல்லி மீண்டும் அவர் மனு தாக்கல் செய்த போட்டி இருந்துச்சு. 2011 பார்த்தீங்கன்னா அது சொன்னபடியே சு ரவி அவர்கள் வெற்றி பெற்றார், ஏடிஎம்கே இரட்டை இலட்சணம் வெற்றி பெற்றார். அதே போல் 2016 எடுத்திங்கன்னா 2016 திமுக வேட்பாளர் களமிறங்கினார். அப்போ உதயசூரியன் சின்னம் தான். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சு ரவி இரட்டை சின்னம் வெற்றியிலே பெற்றது, அதிமுக வெற்றி பெற்றது. இப்போ 2021 அந்த தேர்தலில் திருப்பியும் விசிகா பானை சின்னம் அதில் போட்டிட்டாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் தோல்வி திமுக கூட்டணி தோல்வி. திருப்பியும் மறுபடியும் ஹாட்ரிக் நாயகன்னு அப்போ தான் ஏடிஎம்கேடைய சு ரவி அவர்கள் இரட்டை இலட்சணம் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 3 முறை அவர் வெற்றி பெற்றார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அவர் தோல்வி அடைந்தார், தொடர்ந்து 3 முறை வெற்றி. இப்போது 5வது முறை அவர் போட்டியிடுகிறார். 2026 தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். ஸோ அவருடைய இதுனா பலவீனம் என்று சொல்லும் போது பார்த்தா பிஜேபி கூட வந்துருக்குது. ஸோ இந்த பக்கம் அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமானவர்கள். ஸோ அதில் கொஞ்சம் அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் சரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய விசிகா, அதாவது திமுக கூட்டணியான விசிகா பானை சின்னத்தை போட்டிடுறாங்க. ஒரு திருமதி ஏல்கொள்ள அவர் போட்டிடுறாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு அங்கே இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. தொடர்ந்து தோல்விக்கு காரணமே என்னடான்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. குறிப்பாக திமுகவுடைய மாவட்ட செயலர் அவங்க போட்டிடுறார் ராணிப்பேட்டில். ஸோ அவர் தன்னுடைய வெற்றி தான் அவர் பார்ப்பாரு தவிர இங்கே நம்ம அரக்கோணத்தில் எல்லாரும் திமுகலாம் வாங்க ஒருங்கிணைங்க, நம்ம கூட்டணி கட்சியான விசிக்காக வெற்றி வாய்ப்பு பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்வேகம் கொடுப்பதற்கான ஆள் கிடையாது.
அரக்கோணத்தில் போனால் நிலையான ஒரு ஆள் வந்து அது முன்னிறுத்தி செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு தலைவர் தற்பொழுது இல்லை. ஸோ இது ஒரு பெரிய பலவீனம் தான் சொல்லலாம். குறிப்பாக வந்து நல்ல மக்கள் பொறுத்த வரைக்கும் டவுனாக இருக்கட்டும் ஓரளவுக்கு வந்து திமுகவுடைய நிலைப்பாடு தான். இங்கே திமுக நிறைய பேர் விரும்புகிறாங்க. உதவி செஞ்சுருந்தா திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, அரக்கோணம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அதே மாதிரி விசிகால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து களத்தில் போகிறாங்க. ஆனால் எப்படி நம்ம வந்து அரவணைக்கிறது? காங்கிரஸ் இருக்குது, இவங்க தேமுதிக இப்போ வந்து இணைந்து இருக்குது. இவங்களை எப்படி ஒருங்கிணைத்து நம்ம செல்வது? இவங்க போய் பார்க்கறதா அவங்க போய் பார்க்கறதா? எப்படி வழி நடத்துவதற்கான ஒரு தரமான ஒரு ஆள் இல்லை. இந்த ஒரு பலவீனத்தில் தான் கடந்த தோல்வியும் இந்த முறையும் அப்படிதான் போயிருக்கிற மாதிரி தச்சமே வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி சரி செய்ய போகிறான்னு தெரியல. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக வந்து இந்த முறை விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து தவறு விடுவார்களா தெரியல. திமுக கூட்டணியான விசிக வெற்றி பெறும் வாய்ப்பு. ஆனால் எப்படி அவர் தவறு விடுவார்களா என்ன என்பது போக போக தான் பார்க்கணும். ஏன்னா நான் தொடர்ந்து வெற்றி சொல்லும் போது சூரிய அவியர்கள் சிலேசாக இடைப்பட முடியாது. ஏன்னா 15 வருடம் வந்து மக்களோட மக்களாய் அரக்கோண தொகுதியில் டிராவல் பண்ணிட்டுருக்கிறார் அவர். ஸோ இவங்களை காட்டிலும் புதுசாக இங்கே வராங்க. எழுக்கலன் புதிய வேட்பாளர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அறிமுகத்துக்கும் ஏற்கனவே இருக்கிற ஒரு வேட்பாளர் அறிமுகத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவர் 15 வருடங்கள் வந்து அரக்கோணத்தில் தொகுதியாக இருக்கிறார். உணர்னா 15 அறிமுகம் இருந்தாலும் என்னென்ன செய்தார் என்னென்ன செய்யல என்பதை முன்னிறுத்தி வந்து திமுக வந்து பிரச்சாரம் செய்யணும். அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன இருக்கு ஏது இருக்கு, மக்களுக்கு என்ன குறை இருக்கு ஏது இருக்குன்னு தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் பயணம் செய்தால் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா நிச்சயம். சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒருங்கிணைப்பு இல்ல பிரச்சனை அப்படின்றீங்க. 2016 தேர்தலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேரடியா திமுகவுக்கும், அதாவது திமுக வேட்பாளரும் திமுக சின்னத்துல தான் வந்து நின்று இருக்காங்க. ஏன் அந்த நேரத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு? 2016 பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் என்பவர் போட்டியிட்டார். உதயசிறி சின்னம் தான் போட்டியிட்டார். அப்போ என்னடான்னா அப்போ வந்து நல்ல வாய்ப்பு திமுக எல்லாரும் பேசுறாங்க. இதை வந்து அவர் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டார். இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் பொறுத்த வரைக்கும் யாராக உழைப்பும் வேண்டும். உழைப்பு இல்லாமல் எந்த தேர்தலும் வெற்றி பெற முடியாது. அந்த அவர் லோக்கல் கிளிங்காம் அரக்கோணத்தை சார்ந்தவர். அவர் எதிர் வேட்பாளர் சூரிய அவியர்கள் அரக்கோணத்தை சார்ந்தவர். நல்ல கணம் அரக்கோணம் திமுக கோட்டை. ஆனால் அதில் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து போட்டியிடுவதற்கு முன்பாக வேட்பாளரை திமுக வேற ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருந்தார். நம்ம நெமிலி சார்ந்த பவானி வடிவேலு அவர்களே சொல்லியிருந்தாங்க. அவரது உடனே வந்து அவர் வேட்பாளரை மாற்றினாங்க. உடனே இருக்கலாது, நான் இத்தனை வருஷம் நான் போயிருக்கிறேன்னு எனக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி அது உள்கட்சியுடைய சாராம்சம், அதில் தலையிட முடியாது. ஸோ அவரை எடுத்துட்டு ராஜ்குமார் கொடுத்தாங்க. ராஜ்குமார் வேட்பாளர் மாற்றப்பட்ட உடனே பவானி வடிவேலுக்கு எப்படி இருந்தாலும் இப்போ எனக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சிங்களேன், நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணி என்ன பண்ணுவீங்க, இவன் எப்படியா வரோம் பார்க்கலாம், இந்தாடா ஒரு எண்ணங்கள் வரும். அட்லீஸ்ட் வந்து தானா ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நீ வந்து எடுத்த உடனே ராஜ்குமார் போட்டு ஃபோர்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேலை செய்யலாமா, போட்டாங்க தலைமை போட்டாங்க போகலான்னு. இப்போ மாறும்போது உங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கும். நீங்கள் செய்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டோ பண்ணணுன்றவங்க என்ன பண்ணுவீங்க, லோக்கல் ட்ரெயின் மாதிரி குட்ஸ் மாதிரி பண்ணலாமா வானவா, ஏடா என்னத்துவா நம்மளுக்கு தான் இல்லை, அது மனநிலை வந்துடுது இல்லையா. ஸோ அதில் அவங்க சார்ந்தவர்கள்லாம் உனக்கு கொடுக்கல என்னப்பா ஒரு அதிருப்தி. ஸோ அந்த அதிருப்தி மற்றும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருங்கிணைப்பு இல்லைங்க, கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை, ஒரு மாவட்ட செயலராக இருக்கட்டும் அல்லது பொறுப்பாளர்கள் யாரும் ஒரு போட்டு அரக்கோண தொகுதி பார்வையிடுங்க, என்ன குறைபாடு எல்லாம் ஒருங்கிணைத்து போகணும் எல்லா கட்சியிலும். இது கூட்டணி கட்சியினுடைய ஒரு செயல்பாடுகள். அதுதான் அது போவதற்கான ஒரு வழி இல்லாத போச்சு. ஸோ அது வந்து தோல்விக்காரன் அவங்களே தான். இது வந்து நம்ம வேற யாரும் சொல்ல முடியாது. இப்போ 2014 ராஜ்குமார் நின்னப்போ வந்து ஒருங்கிணைப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விசிகே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே திமுகவிலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது, எங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அது வந்து மாறி போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம கூட பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல திமுகவினரே வந்து அதிமுகவிற்கு அரக்கோணம் தொகுதியை சாரை வார்த்தி விட்டாங்க திமுகவினர் அப்படின்ற கருத்தெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுறதுக்கு, அதாவது விசிகே வேட்பாளரோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுறதுக்கு உண்டான எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை என்பது வந்து ஒரு திட்டம் தீரணும். அரக்கோணம் தொகுதியா யார் வேட்பாளர் நிற்கிறது, இப்போ ஓட்டப்பந்தெல்லாம் ஓடுறேன்னா யார் யாரை ஓடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒன்றுமே தெரியாது, சும்மா போனால் ஏதோ ஒரு ப்ராக்டிஸில் இது இல்லாத நான் ஓட போகிறேன், யார் கலந்துக்கலாம் இப்போ நான் ஓடுவேன்னு ஒரு மெத்தனமாக இருந்துட்டு எதிரணி யார் யார் போன போகிறான்னு தெரியாது பண்ணக்கூடாது. கிரிக்கெட் விளையாடுறோம், இந்தியா பாகிஸ்தான் அணியில் வந்து யார் யார் ஜாம்பவான், யார் யார் பவுலர், யார் யார் வந்து நல்ல பேட்ஸ்மேன், அவனுக்கு எப்படி போலிங் போடணும் என்பதை
இந்தியா அணி வந்து பயிற்சி பெற்றுவாங்க. என்னதான் நம்ம பயிற்சி பெற்றா கூட அந்த அணிக்கான பாணிகளை இப்போ ஆஸ்திரேலியா நம்ம விளையாடும் போது இப்படி, இலங்கை கூட நம்ம விளையாடும் போது அவங்களுடைய பாணின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம ஏன்னா வெற்றிக்கான வாய்ப்புகள். ஸோ இது வந்து நம்ம வந்து போடும்போது என்ன பண்ணணும், யார் வந்து வேட்பாளர் போட்டிருக்கிறாங்க அவர் தொடர்ந்து வெற்றி பெறுகிற ஒரு வேட்பாளர், அவங்க காலகட்டத்தில் அது வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர், நல்ல அறிமுகமான வேட்பாளர். ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேட்பாளர் போட வேண்டும். இதில் வந்து ஏதோ முன்ன பின்ன இவனை போடலாமா அவனை போட்டு எடுக்கிறது அல்லது ஒரு இது கூட அப்படி இருக்கக்கூடாது. பவானி வடிவேலுன்றவர் இல்லாட்டி அவர் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தரும் பேசுங்க எழில் அவருக்கும் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்படி பலரை பேசிட்டு இருக்கும்போது லோக்கல் ஆளுங்களை பேசிட்டு இருக்கும்போது உதயசீரன் சின்னம் தான் நிற்கும் நினைச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தா விசிக தலைவர் திருமாவர்களுக்கும் அரக்கோணம் வந்து ஒரு தொகுதியாக வந்து கணக்கிடப்படலை ஸ்டார்டிங்கில். அவங்க கொடுத்திருக்கிற உத்தேசப்படியில கூட இந்த அரக்கோணம் இல்லை. ஸோ திடீர்னு என்ன பண்ணாங்க, கூட்டணி தர்மத்துக்காக கூட்டணிக்காக வெற்றி தாங்க நம்ம பார்க்கணும், வெற்றியை தான் நம்ம பார்க்கணும். மெயின் கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு இப்போ இது தொகுதி கொடுத்துட்டு 8 தொகுதி சொல்லி கொடுத்துட்டு இறந்துட்டாங்கன்னா 7 தொகுதி கொடுக்குற மாதிரி தான். ரொம்ப நல்ல வேட்பாளரை போடணும் அப்படின்றது. ஸோ அந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க அதிர்ச்சியிலாகிறாங்க. கேமுக்கு தான் தரேன் நாங்கள் இந்த வாட்டி. ஏன்னா கடந்த காலம் வந்து விசிகா கொடுத்தாங்க, இந்த முறை வந்து கேம் கேட்க கொடுப்பாங்க. அவங்க கேட்கறது நியாயம் தானே இருக்குது. போன வரை கூட்டணி கட்சி கொடுத்தீங்க, இந்த வாட்டி வந்து அரக்கோணம் வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கணும், ஒரு அதுக்காக 5 வருஷம் அப்படியே செலவு பண்ணி எல்லாத்தையும் போராடி எல்லாத்தையும் அப்படி தலைமை பார்க்கணும்னு சொல்லியே போராடி இருப்பாங்க நிறைய பேர் சீட்டு கிடைக்கணும்னு. அவங்க அந்த அளவுக்கு முயற்சி பண்ணும்போது திடீர்னு டமான் உடஞ்ச உடனே கூட கொள்ளலாம் அட என்னப்பா அது கொஞ்சம் ஒரு மனசு ஒரு மாதிரி கஷ்டம் உடைஞ்சது இல்லையா. ஸோ உழைக்கணுமான்றது ஒரு பக்கம். இன்னொன்று விசிக ஆளுங்களும் வந்து அரக்கோணத்திலே வேலை செய்தவங்க, அரக்கோணத்திலே வந்து கணம் கண்டவர்கள், அரக்கோணத்திலே வந்து போனவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்த்தாங்க. அவங்களும் வந்து சீட்டுக்காக போட்டாங்க. ஸோ யாருக்கு கிடைக்காம வந்து ஒரு எழுக்கருள் அவங்க வந்து ஏற்கனவே இருந்தாங்களா அரக்கோணம், பட் அவங்கள போடும்போது கொஞ்சம் அதிருப்தி தானே எல்லாருக்கிட்டையும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி. அது வந்து கொஞ்சம் சரிவுக்கான காரணம். ஆனால் இது சரி செய்யணும். யார் சரி செய்யணும், தலைமை தான் செய்யணும். கூப்பிட்டு வச்சு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு எப்பா நான் போட்டேன் இதான் சூழ்நிலை, கட்சியுடைய சூழ்நிலை எப்படி, ஒரு கூட்டணி தர்மத்திற்காக இது நடைபெற்றது, ஆக நீ தொடர்ந்து பயணம் செய்யுங்க, இந்த வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று சொல்லி திருமாவர்கள் கூப்பிடணும். அதே மாதிரி திமுக கட்சியுடைய நிர்வாக தலைவரை கூப்பிடணும். கூப்பிட்டு இந்தாட்டி முழுசாக ஒர்க் பண்ணுங்க, வெற்றி பெறணும், கடந்த 3 தேர்தல் தோத்துட்டீங்க, இந்த மாதிரி வெற்றி பெற வேண்டும் சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும். அப்படி சொல்லி உழைத்தால் மட்டுமே வெற்றி அரக்கணும், இல்லை கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது 100%. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அவங்களோட வெற்றி வாய்ப்புக்கு ஒரு தாக்கமாக இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பாக அது ஒரு இழப்பு. சாதாரண வெற்றி வாய்ப்புன்றது வேறுங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் வெற்றி வாய்ப்பு என்பது ஏதோ நம்ம போட்டோம் வந்துடும்ன்றது நிற்க முடியாது. இந்த ஒருங்கிணைப்பு இல்லைன்னா எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம உழைக்கணும், கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் சொல்லி திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒன்றுபட்டு உழைத்தால் மட்டுமே வெற்றி. இல்லைன்னா நம்மளுக்கு வெற்றி போட்டுருவாங்க மக்கள் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக தோல்வி தான். அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா பெரிய வேட்பாளர் அவர் ரவி அவர்கள் வந்து நல்ல வேட்பாளர், தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அவர். ஏன்னா ஒரு நம்பிக்கை லோக்கல்ல யாரும் போல வெளியாளு அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்னா. அது பார்த்தா அதிமுக அப்படி கிடையாது, எல்லாரும் ஒன்றா போகிறாங்கன்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. அதில் இது மாதிரி எந்த ஒரு காரியம் எதுவும் வரலையே, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளோ அவங்களுக்குள்ள பிளவுகளோ என்ற மாதிரி தெரியல. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு, டிஸ்அட்வான்டேஜ் திமுக. அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களோட. ஆமாம், கண்டிப்பாக இவங்க உழைத்தால் மட்டுமே, உழைத்து நைட்டம் பாலம் உழைத்து ஒன்று வேணாங்க, ஒன்றா வந்தாலும் போதுங்க, வேறு எதுவுமே வேணாம். இவங்க எல்லாம் ஒன்றாவது செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இத்தனை ஆளுக்கு வந்து இத்தனை தோல்விக்கு காரணம் ஒருங்கிணைப்பு இல்லை, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இதுதான் சரிவு காரணமே தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லைங்க. மக்கள் வந்து நல்லா தான் போடுறாங்க, ஆனால் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பூசல்கள் அதிருப்திகள் இதுதான் தோல்வி கொண்டு போகுது தவிர திமுகவுக்கு மற்றபடி வேற எதுவுமே செய்யலை. எதிர்கட்சி அவர் பாட்டியில் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த நேரம் வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு. இனி ஒருங்கிணைத்து எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் திமுக. அதை விடுதலை பானை சின்னத்துக்கு வெற்றி தான். எங்களோட இவ்வளோ நேரம் இருந்துட்டு அரக்கோணம் கள நிலவரம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார். நன்றி மக்களை.